அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. ஏதோ ஒரு சிஸ்டம் நம்மள மீறி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மள வழி நடத்துது அப்படிங்கிறது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. கால பைரவருக்கு கொண்டு போய் விளக்கு போடுங்க, உங்கள் பாவங்கள் தீர்த்து அந்த பாவக்கா தெய்வத்தினால உங்க கர்மவினை தீரும்னு சொல்லியிருக்கேன். 5ஆம் பாவத்துல கௌரவம், மரியாதை, மதிப்பு, காதல், இசை, 64 கலைகள் அங்கதான் இருக்கு. ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் அங்கதான் இருக்கு. எல்லா விஷயமும் நீங்க ஒரு காலகட்டத்திலயும் நீங்க ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பார்க்கும்போது மட்டும்தான் அது சிறப்பா உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான். ஒரு தொழில் செய்தால், முதலீடு போட்டால் அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படின்னா அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்ல முடியும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச சாபங்கள் பாவங்களை தொடர்ந்து வரக்கூடிய கடன், பிறரால் வரக்கூடிய கடன் சொல்றாங்க. சுபகிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க, அசுபர் இருக்கும்போது பலன் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நவகிரகா ஃபவுண்டேஷனுடைய முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். ஸோ வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது எங்கள் ஊரில் நடக்கிறதுனால நான் முதல்ல பேசியிருக்க கூடாது, ஏன்னா என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வழி விடணும் தான் நினச்சேன். அதான் வர சொல்லி கூப்பிடலாம், பட் பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஜோதிடத்தின் மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்களுடைய காலபுருஷ தத்துவத்தின் தந்தை மதிப்பிற்குரிய பொன்னையா சுவாமி ஐயா அவர்களும், அதுக்கப்புறம் மருதமலையில் குருஜி என்றால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம தாந்திரிக சக்கரவர்த்தி குருஜி ஐயா அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர் மற்றும் ஜோதிடராகிய கனிமொழி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இதர சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும், ஏன்னா எல்லாரும் பேர் சொன்னால் டைம் ஆகிடும். நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எப்படி வந்து இந்த ஜோதிடத்தில் எப்படி வந்து பங்குச்சந்தையை கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பலமுறை வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரே இதுக்கு சண்டை போடக்கூடாது. லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க ஜோதிடத்தில், நான் முன்னாடி நீ பின்னாடி அப்படிங்கிற அளவுக்கு. பட் ஏன்னா பங்குச்சந்தை கணிக்கிறதுல வந்து இந்தியாவிலேயே மொத்தம் ஒரு 10 பேர் கூட தேர மாட்டாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் சதீஷ் குப்தான்னு ஒருத்தர் இருந்தார். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் 30 வருஷமாக கம்பெனி வச்சு ரன் பண்ணார். இப்போ இறந்துட்டார். அவருடைய வழி வந்தவர்களும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஒரு புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 புஸ்தகத்தை விற்பார். ஒரு புஸ்தகத்தோட விலை 11,000 ரூபாய். அவருடைய இன்கம் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு புக்கோட இது. ஜோதிடத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிறதுக்கு சம்பாதியவனுக்கு எல்லாருக்குமே முக்கியம். அப்போ இந்த ஜோதிடத்தில் இந்த பங்குச்சந்தை ஜஸ்ட் ஒரு புஸ்தகம் போடுறதுக்கு அதில் அக்யூரசி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வாங்குறதுக்கு இத்தனாயிரம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க. 11,000 ரூபாய் இன்ட்டு 20,000 புக்கு வருஷத்துக்கு போச்சுன்னா அவரோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? ஸோ பங்குச்சந்தையை ஜோதிடத்தில் கணிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் கேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்தியாவுக்கு வந்து ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அதில் ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சம்பாதியத்தை அவர் சிஷியர்களுக்கெல்லாம் சொல்லித்தரலாம். ஆனால் அதில் அறகுறையாக கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி அவரே பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான என்ன சொல்ல, ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தல தமிழ்நாடுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6 மாத அடிப்படை முடிச்ச உடனே நம்ம எடுத்த ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் பங்குச்சந்தை. இதை மட்டும்தான் ஆய்வு. கடந்த 13 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம். ஐபிஎல் சொல்லலாம். ஐபிஎல்லில் வந்து யாருக்குரிய 95% சக்ஸஸ் ரேஷியோ காட்டியிருக்கோம். அப்போ வந்து பங்குச்சந்தையில் காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் பல முறை போட்டாச்சு. போன 1.5 வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது. எல்லாம் டெக்னிக்கல். நாங்கள் டெக்னிக்கல் கிடையாது, ஃபுல்லாக அஸ்ட்ராலஜிக்கல். அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். அப்போ எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். ஜோதிடத்தில் என்ன வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுடைய 2, 6, 10 பாவங்கள் வேலை செய்யாமல் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. பொருளீட்டக்கூடிய பாவங்கள் என்ன? அப்போ எந்த முறைக்கு போனாலும் 2, 6, 10 அப்படிங்கிறத வருமானத்தை தரக்கூடிய பாவமாக இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வருமானத்தை அது தரணும்னா உங்கள் ஜாதகத்தில் 2, 6, 10 கூடிய கிரகங்கள் திசை நடத்தணும். இல்லைன்னா 2, 6, 10 நின்று கிரகம் திசை நடத்தணும். இல்லைன்னா 2, 6, 10 சாரத்துலையாவது கிரகம் நிற்கணும். இந்த 2, 6, 10 கிரகங்கள்லாம் எடுத்து பார்த்துக்குங்களேன். நீங்கள் 2 அணி பிரிப்பீங்க. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், என்ன சார் இது எப்போ பார்த்தா சொல்லிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் கேட்பாங்க. இது தெரியலன்னா உங்களால் எதுவுமே கணிக்க முடியாது. 2 அணி குருவினுடைய அணி சுக்கிரனுடைய அணின்னு இருக்கும்.
உங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு எதிரணியில தான் வேலை செய்வார். உயிர்காரகத்தை தரக்கூடிய அணிகள் மட்டும்தான் உங்களுக்கு லக்ன சுபர்களாக இருப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. லக்ன சுபர்களுடைய திசைகளில் நல்லா இருந்தாலும் ஒரு ஆளை கை காட்டிடுங்க. திரும்ப திரும்ப எதாவது சொல்லிட்டு இருக்கேன். 2, 6, 10 என்கின்ற அசுப கிரகங்கள், அதாவது உங்க லக்னத்துக்கு எதிர் அணியை சார்ந்த கிரகங்கள் தான் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள். அவங்க உயிருக்கு கேரண்டி கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு வந்து அசுபர்ன்ட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 மற்ற எல்லா 6ஆம் அதிபதியா அசுபர், 8ஆம் அதிபதியா அசுபர், 12ஆம் அதிபதியா அசுபர்னு போயிட்டா. அவர் வந்து உங்களுக்கு ஒவ்வாமை, அதாவது உங்களுடைய உயிர் காரகத்துக்கு ஒவ்வாமையை தருவதனால் குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியாது. வருமானத்திற்காக நீ வெளிநாடு போயிடுவே, வெளியூர் போயிடுவே, குடும்பத்தை விட்டு பிரிவே அப்படின்னு சொல்லப்பட்டது தான் அந்த அசுப கிரகங்கள். அப்ப வருமானம் வரணும் அப்படின்னா 2வது அணி, அதாவது ஆப்போசிட் அணி உங்களுக்கு வேலை செய்யணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். நீ எங்க வேணா எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு நான் நிறைய லக்னங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு மிதுன லக்னம் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா குரு திசை நல்லா இருக்கும். ஆனா குரு என்ன சொல்லுவீங்க, பாதகாதிபதி, மாரகாதிபதி. உயிருக்கு தான் பிரச்சனை. எதிர்பாவம் உயிர் மாரகத்தை சொல்லக்கூடிய உயிரணியில் இருக்கக்கூடிய கிரகம். 1, 5, 9 எல்லாமே உயிரணி, 2, 6, 10 எல்லாமே பொருளணி, இன்னொன்று ஒற்றைப்படை எல்லாமே உயிர்காரகம், இரட்டைப்படை எல்லாமே பொருள்காரகம். அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மிதுன லக்னத்துக்கு எதிர்காரகத்தில் இருக்கக்கூடிய குரு உயிர்காரகத்தை மட்டுமே மைனஸ் பண்ணுவார். பொருளாதார காரகத்தில் மிதுன லக்னத்தில் தோத்தா நீங்க சொல்லவே கூடாது. அதே புதன் திசை வரும்போது 1, 4 கூடிய திசையும் அவன் லாஸ் ஆகாத ஜாதகத்தையும் நீங்க பார்க்கணும். புதன் திசை யாருக்கெல்லாம் மிதுனத்துக்கு போகுதுன்னு பார்த்துக்குங்க. புதன் சாரத்திலிருந்து யாருக்கு கிரகம் போகுதுன்னு பார்த்துக்குங்க. லாஸ் ஆகலைன்னு எனக்கு கேளுங்க. தொழில் பண்ணி நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு ஆளை காட்டினுங்க. நான் சொன்ன இந்த அணி மாறி இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. கரெக்டுங்களாயா? இந்த அணி மாறும் பொழுது கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க. நீங்கள் கேட்கலாம், 2, 6, 10 தான் நட்சத்திரம் இருக்குது. 2, 6, 10 இருந்தால் பொருள் ஈட்டக்கூடிய சம்பந்தமான ஒரு வேலையை செய்வீங்க. ஆனால் அதில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு சொல்வது கிரகங்கள். அது தெரியாமல் நம்ம உள்ளே போனால் லாக் ஆகிடுவோம். அப்போது அறிவு பாவங்கள், அதே போல் பொருளீட்டக்கூடிய பாவங்கள், அதே போல் நம்மளுடைய முயற்சி பாவங்கள், அதே போல் லாஸ் பண்ணக்கூடிய பாவங்கள், இந்த பாவங்களை தெரியாமல் நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ளே வரும்போது லாக் ஆகிடுவோம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். எப்படின்னா, அடுத்த எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, சார் மார்க்கெட் மேலே போயிட்டுன்றாங்க, சூப்பராக இருக்குமா அப்படிலாம் கேட்டாங்க. நான் தெரியுமா சொல்லிட்டேன், கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்க போகுது. அடுத்த 6 மாதம் பங்குச்சந்தை அடி வாங்க போகுது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ட்ரம்ப் வந்துட்டாருங்க, ட்ரம்ப் அப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி ட்ரம்ப் வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. நடுவில் ஒரு அடி வாங்கினா கோல்டில் ஏற்றுனா அதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம சொன்னது மார்க்கெட் இறங்கும். எழுதி பார்த்துங்க, அடுத்த 6 மாதம் மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி வரைக்கும் மார்க்கெட் அடி வாங்கும். ஏன்னா சார் எல்லாமே இங்கிலீஷ் மாதத்தில் தான் சொல்லுவாங்க. நம்மளது எல்லாமே ஜோதிடம் எல்லாமே தமிழ் மாதங்கள். ஏன்னா ஜோதிடத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இனி நம்மளுக்கு நாளே தெரியல. காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் ஒரு கிழமை என்பதே பல ஜோதிடர்களுக்கு தெரியல. கற்றுக் கொடுக்குற ஆசான்கள் இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ வரவங்க. ஏன்னா என்னுடைய சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு ஒரு ஜாதகம் போட்டு அனுப்புகிறாங்க. சார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீங்கள் என்ன சார் திங்கக்கிழமைன்னு மென்ஷன் ஆகிருக்குன்றாங்க. தம்பி 6 மணி இந்த சூரிய உதயம் வர்ற வரைக்கும் அது கிழமை வந்து மாறாது. ஜோதிடத்தினுடைய அடிப்படை, அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுக்கும்பொழுது தான் நம்ம பங்குச்சந்தையை பற்றியே யோசிக்க முடியும். ஏன்னா பங்குச்சந்தையில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிழமைநாதன்லேருந்து எல்லாமே முக்கியம். அதெல்லாம் இன்னைக்கு திசாபுத்திகளுக்குள்ள அடக்கிட்டோம். 5 அங்கங்களை வச்சுனாலும் நம்ம சொன்னோம். ஐயா இன்னைக்கு ராமசுப்பையா பேசிட்டு போனார். அவர் அந்த கர்ணம் எல்லாமே அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் முடிச்சு திசாபுதியில் வந்து அடக்கி, திசாபுதியில் இதுதான் நடக்கும், அடுத்த 3-4 மணி நேரத்தில் மார்க்கெட் என்ன ஆகுங்கிற அளவுக்கு சொல்ல முடியும். அப்போ ஷேர் மார்க்கெட்டுடைய தன்மை ஜோதிடருக்கு எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னா, ஆய்வு மனப்பான்மையில் இருக்கணும். 2 நாளில் கற்றுக்கிட்டு பண்ணவே முடியாது. இங்கே பல பேர் என்னன்னா 2 நாளில் கற்றுக்கிட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஜோதிடத்தில் 3 மாதம் 6 மாதம் டைம் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் சொல்லவே முடியாது. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு சொல்லிட்டீங்கன்னா 3:30 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் கையில் மார்க்கெட்டில் தெரிஞ்சு போயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. இது எத்தனை பேர் பண்ணுறோங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சரி, அப்போ இந்த பங்குச்சந்தைக்கும் அப்போ ஜோதிடத்துக்கு எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு கேட்டால், உங்களுடைய திசாபுதிகள் எதுவாக வேணா இருக்கட்டும், 2, 6, 10 கூட சம்மந்தப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. அதில் திசாபுதி பங்குச்சந்தைக்குள்ளே எப்போ வருவீங்கன்னா, ராகு திசை, புதன் திசை, சூரிய திசை, இந்த திசைகள் போகாமல், இந்த சாரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் வர முடியாது. எழுதி வச்சுங்க. யாராவது ஒருத்தர் நான் வந்து பங்குச்சந்தைக்குள்ளே என்டர் ஆகிறேன் அப்படின்னு பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறாருன்னா, புதன், ராகு, சூரியன் தொடர்பு இல்லாமல் வர முடியாது. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி தான் பங்குச்சந்தையை சொல்லக்கூடிய இடம், சூதாட்டங்களை சொல்லக்கூடிய. அப்ப சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருக்கு இல்லையா, அதனுடைய அபிஜித் யாருன்னு பாருங்க. சூரியன், ராகு, புதன், அதனுடைய 22வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம். ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து செய்வதன் 5ஆம் இடம். அப்போ சூரியன், ராகு, புதன்ல சூரிய திசையாக இருந்து நன்மை செய்தால் ராகு புதன்ல அடிபடுவீங்க ரூல். அப்ப ராகு திசை புதன் அவன் தோத்து போயிடுவான். அதுவே சூரிய திசையில நல்லது நடக்காமல் கெடுதல் நடந்திருந்தால், சூரியன் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி கெடுதல் நடந்திருந்தால், ராகு திசையோ புதன் திசையோ அவனை வாழ வைக்கிங்க என்பது பங்குச்சந்தையினோட மிக முக்கியமான விதி. அதனால சொல்ல, சூரியன், ராகு, புதன் தொடர்பு இல்லாமல் உங்களால் பங்குச்சந்தைக்குள் வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. எங்க வேணா போய் செக் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் பங்குச்சந்தைக்குள்ள இருக்காங்களா, எப்ப வந்தீங்க, எப்ப லாஸ் ஆனீங்கன்னு எடுத்து பாருங்க. இது மிஸ்ஸே ஆகாது.
இது வந்து பொதுவானது. உங்க ஜாதகத்துக்கு ஒரு நல்லது கெட்டது இருக்கு. அப்போ 10ஆம் பாவத்து அதிபதிகளுக்கு என்ன திசைகள் நடக்குதுன்னு பார்க்கும்போது அது உங்களுடைய பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரக அணியில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மேஷ லக்னத்துக்கு எல்லாமே சுக்கிரனுடைய அணி தான் பொருளாதாரத்தை தரும். நம்ம சனி திசை நடக்குது, பாதகாதிபதி, உயிர் பாதகம் தான், பொருள் பாதகம் அல்ல. சுக்கிரன் கொடுத்துருவாரு, சனி கொடுத்துருவாரு, புதன் கொடுத்துருவாரு, ராகு கொடுத்துருவாரு, உங்களை கண்டிப்பா வாழ வைப்பாரு. அதுக்கு மாறாக நீங்க லக்ன சுபர்னு சொல்லக்கூடிய குரு திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை எது போனாலும் லாஸ் பண்ணுவீங்க. ஏனால் பொருளீட்டக்கூடிய பாவத்தில் அது கிடையாது. நட்சத்திரங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கங்க, 2 6 10 இருக்கலாம், ஆனால் தோத்து போயிடுவீங்க. அந்த பொருளை நீங்க இழக்கிறீங்க. லாஸ் வரணும்ல, லாஸ் வரணும்னாலும் 2 6 10 வேலை செய்யணும், லாபம் வரணும்னாலும் 2 6 10 வேலை செய்யணும். ஆனால் கொடுக்கக்கூடிய அணி மாறிடக்கூடாது. அப்போ இதை வந்து நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல கம்பைன் பண்ணும்போது லக்னம் போட்டும் பண்ணலாம், இன்றைய நட்சத்திரத்தை வச்சும் பண்ணலாம், ராகு வச்சும் பண்ணலாம். எந்த வழியில போனாலும் இந்த பங்கு சந்தைக்கு மட்டும் 9 ரூட் இருக்கு, ஜோதிடத்துக்கே 9 ரூட் இருக்கு. எந்த கிரகத்தை தொட்டாலும் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ பங்கு சந்தைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் அணி எது, பொருள் அணி எது நமக்கு லாபத்தை கொடுக்கும், எது நஷ்டத்தை கொடுக்கும் தெரியாமல் வராது. நிறைய பேர் பாருங்க, சார் கிளாஸ் எல்லாம் நல்லா எடுப்பேன் சார், ஆனால் எனக்கு ஜோதிடம் சொல்ல வரலாம்பாங்க. அவங்களுக்கு 1 5 9 வேலை செய்யுது. நாலேஜ் பாவம், நாலேஜ் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, கேட்டாங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பலன் சொல்ல சொன்னீங்கன்னா திணறுவாங்க. 2 6 10 வேலை செய்யணும். நல்லா பாருங்களேன், நல்லா வந்து சம்பாதிப்பாங்க, ஜோதிடம் சொல்லுவாங்க. கிளாஸ் எடுக்க சொன்னா விஷயம் வராது. மணிமேகலை மாதிரி. இல்ல உண்மைதானே சொல்றோம், கரெக்ட் தானே? அப்போ அந்த விஷயங்கள் என்னன்னா உங்களை பாவங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நம்ம எந்த பாவத்தில் இருக்கோம் நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க காசு எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஜோதிடமும் பார்க்குறீங்க, எப்படி ரெண்டுக்கும் உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியுதுன்னா, எனக்கு வந்து 10 கூடிய திசை, 11 கூடிய திசை, 5 கூடிய சாரம், 5ஆம் இடம் ஆசிரியர் தொழில், 5ஆம் அதிபதி 10ல். சார் தொழிலாகவும் பண்ணலாம், நான் ஜாதகமாகவும் சொல்லலாம். 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன். பேட்டரி இல்லாமலும் எடுக்கும், பேட்டரி இருந்தாலும் எடுக்கும். மொத்தத்துல அதான் அந்த மாதிரி 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருத்தனால என்ன வேணா பண்ண முடியும். எல்லாருக்கும் அமையுமா? பொதுவாகவே எனக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கு. ஏன்னா 9 கிரகங்கள் தொடர்பு கொள்ளையா 5ஆம் இடத்தை. அதனாலதான் ரிசர்ச் அண்ட் ஓரியன்டேஷனோட தான் நம்ம போறது. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் தூக்கம் வராது. நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்கறது, காலையில வேலை பார்த்துட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகும் போது நாலேஜ் பாவங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்ல இந்த எந்த பாவமா இருக்குன்னா லாஸ் அப்படிம்போம். ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்ப சம்பாதிப்பீங்க? அப்போ 2 6 10 பாவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடிய பாவங்கள் 1 5 9. இது கேபில போனாலும் இதுதான் சொல்லுவாங்க, பாரம்பரியத்தில் போனாலும் இதுதான் சொல்லுவாங்க. 1 5 9 என்பது 2 6 10 என்கின்ற பாவங்களுக்கு நெகட்டிவ் பாவம். அதனால தான் சொன்னேன், 5ஆம் இடம் வேலை செய்து, 9ஆம் இடம் வேலை செய்து, லக்னம் வேலை செய்துன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருவீங்க, லாஸ் ஆயிடுவீங்க. 1 5 9 கிரகம் கண்டிப்பாக திசை நடத்தக்கூடாது. நடத்தினால் பிரச்சனை தான். புரியுதா? என்னண்ணா? அப்போ கிரகங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்ம பார்க்கணும். அப்போ 4 8 12 லாஸ்ன்னு சொல்றாங்களே சார், லாஸ் தான். 2 தொழில் பண்ண வைக்கும், ஜெயிக்க வைக்கும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் ஆயிடும். உங்களுக்கு அந்த 4 8 12 கூடிய பாவங்கள் உங்களுடைய பொருளாதார அணியில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா அது லாஸ் தான். அது என்ன விரயம்னு பார்த்துணும். உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடம் பொருளாதார விரயமாக இருந்த திசை நடத்தினா பொருளாதாரம் அவுட்டு, உயிர் காரகமா இருந்தா உயிர் தான் அவுட்டு, பொருளாதாரம் கண்டிப்பா ரெக்கவரி ஆயிடும். நீங்க திசை முடியறதுக்குள்ளாரே ஆக்கிடலாம். ஷேர் மார்க்கெட்ல இதே அமைப்பை தான் நீங்க அங்க கிரியேட் பண்ண முடியும். ரூல்ஸ் நிறைய இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை பத்தி இணைச்சு எடுத்தீங்கன்னா கிளாஸ் தான் நம்ம எடுக்கணும். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதிகளும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பொருந்தும். 2 6 10 தொடர்பு இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வாங்க, இல்லைன்னா தோத்து போயிடுவீங்க. நான் நடுவில் அதான் சொன்னேன், 6 மாசம் மார்க்கெட்டை பாருங்க, எல்லாம் பெருசா போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 6 மாசம் மார்க்கெட் அடிக்க போறான். ஷேர் மார்க்கெட்டு இறங்குதான்னு தெரியாது, ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி அதுக்கான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே டெக்னிக்கலாக கொடுத்துருக்கான். பட் நம்ம சொல்றது எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கலா. கடந்த 3 மாசம் நான் வந்து முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் எப்பவுமே அனுப்புவேன். கடந்த 3 மாசம் நம்ம அனுப்பிச்சது அத்தனையுமே சக்சஸ். இது என்ன பிரச்சனைனா, எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன்லி வந்து, அதாவது எப்படின்னா இந்த எமோஷனல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே 5ஆம் இடம். இந்த 5ஆம் பாவம் வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க, எமோஷனலா வேலை பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பயங்கர எமோஷனலா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து அவசரப்படுவாங்க, பதட்டமாவாங்க. இதெல்லாம் 5ஆம். இந்த 5ஆம் வேலை செய்யணும் யாருக்குமே நம்ம கேரண்டியா கொடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஆகட்டும், தொழிலாகட்டும், அதில் கண்டிப்பா லாஸை கொடுக்கும். ஏமாந்து போவாங்க, நம்பி ஏமாறுவாங்க, அடுத்தவனுக்கு கிட்ட கொண்டு போய் ஏதோ பண்ணி கொடுப்பான்னு போவோம், தோத்து போயிடுவோம். இது எல்லாமே 5ஆம் பாவம். அப்போ இந்த பாவம் வேலை செய்யும் போது அடுத்தவர்களை நம்பக்கூடாதுன்னு ஜோதிட பலன்ல வரும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க லாஸ் ஆயிடுவீங்க நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ பாவங்களை எப்படி இணைக்கணும்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம ஜோதிடத்துக்குள்ள வரவே முடியாது. இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா இந்த பாவம் கூட அங்கே வேலை செய்யாது, நட்சத்திரம் தான். நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் சப்போர்ட்டிவ், எந்த கிரகம் சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த மார்க்கெட் ஹவர்ஸ்ல எது வருதுங்கிறத நம்ம பார்த்து நம்ம பண்ணிக்க போறோம். ராமசுப்பையா ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் டிகிரிஸ். அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபி மெத்தடில் போனீங்கனாலும் சரி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனாலும் சரி, டிகிரிஸ் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நல்ல டிகிரி, 60 நல்லது, 120 நல்லது, 45 மைனஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மைனஸு, அதுக்கப்புறம் 180 மைனஸு, இதெல்லாம் இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 150 டிகிரிஸ், ராகுவுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய டிகிரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 டிகிரியில் ஸ்டார்ட் ஆக போறாரு. வக்ர நிவர்த்தி ஆனார்னா ஜஸ்ட் ஒரு 7-8 டிகிரி வித்தியாசம் தான். 145 150 டிகிரி கடகருக்குள்ளார நீங்க நான் மார்க்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியலாக அடி வாங்கலாம் பேரை மாத்திக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த டிகிரியை வைத்து 3 வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அந்த பர்டிகுலர் டிகிரிஸ் மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட 360 டிகிரிக்கு நான் வச்சிருக்கேன். 7.5 டிகிரி ஒன்று பண்ணுன்னு சொல்லுங்க, 5.25 டிகிரி ஒரு வேலையை பண்ணும். 5.25 வேலையை பண்ணுமானா அதுலலாம் பெரிய பெரிய அடிபட்டிருக்கேன். அதனால அந்த 5.25 டிகிரி என்ன பண்ணுதுன்னு எனக்கு ஒரு ஆய்வை கொடுத்தது. இது ஏன் சொல்றேன்னா, டிகிரிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்குள்ள போனீங்கன்னா மெயினாக டிகிரிஸ் மட்டும் தான் எடுப்பாங்க, வேற எந்த ஆஸ்பெக்டும் அவங்க பார்க்கறது இல்லை. மீறி போனால் அந்த பிளானட்டரியோடைய செட்டை பார்ப்பாங்க. இந்த பிளானட்டரி எப்படி ஒர்க் ஆகுது, எது கூட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு, எது கூட ஒரு கோஆர்டினேஷனில் போயிட்டு இருக்கு, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்போ டிகிரிஸ்க்கான வேல்யூ என்னங்கிறதையும் நம்ம ஜோதிடத்தில் பார்க்க முடியும். இது வந்து மேலோட்டமாக பார்த்தாலே சொல்லலாம் மார்க்கெட் அடி வாங்குதுன்னு. இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுறது அவங்க தனிப்பட்ட திறமை. மாதாந்திர விஷயங்களுக்கு சூரியன் எடுக்கணும். இந்த மாதம் இறங்குமான்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அப்போ இதுக்கு எங்கே ஆய்வு பண்ணுவீங்க? மாதாந்திரத்துக்கு சூரியன் தான். நம்மளுக்கு தமிழ் மாதங்கள், நம்ம எல்லாமே இங்கிலீஷ் டேட்டில் போய் உட்காந்துட்டு இருப்போம். தமிழ் மாதங்கள் எடுத்து பாருங்கள், சூப்பராக வரும், அருமையாக வேலை செய்யும். டே பிளானட்டுக்கு என்ன போவீங்க? சந்திரனை பார்க்கணும். வாரத்துக்கு புதனை பார்க்கணும். எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் இருக்கு. இன்ட்ராடே எல்லாம் சந்திரன் தான், பேஸ்டான எல்லாமே சந்திரன் தான். சந்திரன் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது ராகு கூட கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டு கூட சொல்லிடலாம். நீங்கள் மார்க்கெட்டு கூட இன்னைக்கு ராகு எப்படி இருக்காரு சூப்பராக சொல்லலாம். ஒவ்வொரு அடுத்த 4 நிமிஷத்தில் மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆவாங்கிறது வரைக்கும் நீங்கள் சொல்ல முடியும். அதுதான் வந்து இந்த ஜோதிடத்துக்கு இருக்க மிகப்பெரிய இது. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து 2012-13 வந்து எழுதும் பொழுது நார்த் இந்தியாவில் வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுங்கய்யா. ஜோதிடத்துலலாம் சொல்ல முடியுமான்னு கேட்டவங்க போய் ஜோதிடத்துக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஜோதிடம் என்ன சொல்லுதுங்கிற அளவுக்கு மாற்றிருக்கோம். மொத்தமே ஒரு 10 பேர் கூட அங்கே தேர மாட்டாங்க. ஜோதிடம் எல்லாம் என்ன சொல்லிடும், டெக்னிக்கலை தாண்டி ஜோதிடம் என்ன பண்ணிடுன்னு கேட்ட காலகட்டம் போய் இன்றைய ஜோதிடம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த குரூப் ஜோதிட குரூப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த குரூப் ஃபேமஸாக இருக்கு நார்த் இந்தியாவில். அத்தனை முக்கியமான ட்ரேடர்ஸும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சும்மா எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும், போய் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய கால்ஸ் கொடுக்குறவங்களுடைய மிக முக்கியமான லெஜண்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப்பில் எங்களுடைய ஆர்டிக்கல் எல்லாமே போஸ்ட் ஆகும். ஒரு காலத்தில் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கண்டுக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம கிடையாது, ஜோதிடம். நான் திரும்ப ஜோதிடத்துக்கு வந்து நான் ஏன் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் தரேன்னா, கிரகங்களை தாண்டி இங்கே ஒரு இம்மி அளவு கூட நகர முடியாது. நான் அதை மாற்றிடுவேன், இதை மாற்றிடுவேன், ஆக்டிவேட் பண்ணிடுவேன், டீஆக்டிவேட் பண்ணிடுவேன், எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு துரும்ப கூட உங்களால் கிளி போட முடியாது. எழுதி நான் தரேன். ஏன்னா ஜோதிடம் என்பது உங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய உங்களுடைய கர்மாஸ் தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து நான் சாதிச்சிட்டேன், நீ சாதிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருமே இங்கே சாதிக்கிறது, உங்கள் டைம் வந்தால் இங்கே இருக்க போகிறீங்க, இல்லைன்னா நம்ம உள்ளே கூட விட மாட்டாங்க. கரெக்டா? கூப்பிட கூட மாட்டாங்க. நேரம் வந்தால் அவங்க டேபிள் ரெடியாக இருக்கும். அங்கே ஒரு ஆளை காலி பண்ணிட்டு உங்களை உட்கார வச்சிருவாரு. கடவுள் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, தான்சேன்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகர் இருந்தார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அரசவையில் அவர் வந்து பாடும் பொழுது அரசர் சொல்லுவாராமா, எவனையுமே உன்னால் அடிச்சுக்க முடியாது, நீ மட்டும்தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, இல்லை நான் எப்படி பெஸ்ட் ஆக முடியும், என்னை விட ஒருத்தர் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னா, யார் எனக்கு காட்டுனா அதெல்லாம் காட்ட முடியாது. சரி எங்கே இருக்கானா சொல்லு, அவன் காட்டில் இருக்கா, சரி போய் பார்க்கலாம் வாங்கிறப்போ, நீ நினைக்கிறப்பெல்லாம் பார்க்க முடியாது, அவன் நினைச்சாதான் உன்னை பார்ப்பான் அப்படின்னா. நம்ம அப்போ ஏன்னா ஒரு நாட்டோட அரசன் நான் சொல்கிறேன், என்னை கூட பார்க்கணும், அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா. சரி உடனே உளவுத்துறையை கூப்பிட்டு, தம்பி அவர் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி காட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு பாடுவார். அதே போல் அவருக்கு தோணுனாதான் பாடுவார். ஸோ 4 மணிக்கு கன்ஃபார்மாக பாடுவார். முடிஞ்ச போய் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொன்னால் அவர் போய் கேட்டிருக்காரு, நல்லா பாடியிருக்காரு. அப்போ தான்சன் கிட்ட சொல்கிறாரு, ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதர், அவர் பாடியிருக்காரு. ஏண்டா ஹரிதாஸ் சூப்பராக பாடுறாரு, நீ அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட மாணவன், நீ ஏன்டா பாடல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் வந்து உன்னை திருப்திப்படுத்தணும்னு பாடுறேன், நீ அதை அரசவை புலவராக வச்சிட்டு இருக்க, அதனால நான் வந்து உனக்கு மட்டுமே பிடிச்ச மாதிரி பாடுறேன். அவர் வந்து உனக்கெல்லாம் பிடிச்சி பாடல,
அவருக்கு பிடிச்சதுனால பாடுறாரு, அவர் கடவுளுக்கு மட்டும் பாடுறாரு, அதனாலதான் உங்ககிட்ட பாடல, அதனால அவர் பாடினா எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தான் மட்டுமே நல்லா இருக்கணும், நம்ம மட்டுமே எல்லாம் அப்படின்னு நினைச்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஓட முடியாது. அதுதான் அவர் சொல்ல வர கருத்து. ஜோதிடத்திலேயே அதே தான். நான் மட்டும்தான் சொல்லிட்டு மேடையில் உட்காந்துட்டு அரசவையில் உட்காந்துட்டு நான் தான் சொன்னீங்கன்னா உனக்கு அப்பனும் ஒருத்தர் கடவுள் படைச்சிருப்பார் இல்லையா, அவர் தான் அது. அதை காட்டக்கூடிய இடத்துல ஒருத்தர் கடவுள் வந்து காட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளுக்கு மேலே எங்கேயோ ஒருத்தர் கடவுள் வச்சிருக்காரு, நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம தான் பெருசு நினைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் குற்ற மாதிரி காட்டுவார். எனக்கு நிறையா காட்டுவாருங்க அப்பப்போ காட்டுவார். அது நம்ம இருக்கிற ஃபீல்ட்லேயே காட்டுவார். நான் எதை நோக்கி போகும்போது அப்பா எவன் இல்லாடா நம்ம தான் இந்த அடுத்துன்னு சொன்னோம்னா உடனே ஒருத்தர் காட்டிடுவார், டே ஒருத்தருக்கும் பாடுறா அப்படிம்பாரு. கண்ணு முன்னாடி காட்டிடுவாரு. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். நம்மளுக்கு டே இப்போதானே முக்கிய இந்த இடத்துக்கு வந்தேன், அதுக்குள்ள ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார். ஏன்னா ஜோதிடத்துல உங்க கையில கடவுள் ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, ஒரு ஆய்வு பண்ணுங்க, ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா நம்ம அதை வாங்கிட்டு என்ன பண்றோம்னா நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிறோம். இல்ல, அவருங்கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொல்லி மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நீ பெரிய ஆள் ஆகிறதோ ஆகாத நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலை செய், உனக்கான கூலியை நான் தர்றேன். அதுதான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்றோம், நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறப்பெல்லாம் ஒருத்தர் காட்டுறேன், உனக்கு கொடுத்த வேலையை எண்ணி முடியல தம்பி, இன்னும் பெண்டிங்லேயே வச்சுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து நான் தான் பெருசுன்னு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா இந்த சங்கத்துல சேர்றது. ஐயாவுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. நிறையா 2015 ஐயாவை முடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வேலையை பண்ணாங்க. ஐயாவை ஃபீல்டு விட்டு அவுட் பண்ணுறதுக்காக ஒரு வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பசங்க சேர்ந்து அப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் எல்லாம் பண்ணி அது நிறையா பண்ணணும். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இது வந்து நம்மளுடைய தொழில் கிடையாது, நம்மளுக்கு கடவுள் வேற ஒன்று கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சங்கங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா மட்டும் போகிறது, ஒரு மரியாதைக்காக போகிறது அப்படிங்கிற மாற்றிக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2017-18 எல்லாம் 1200 பேர் 1300 பேரை கூப்பிட்டு மிகப்பெரிய ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒருத்தர் மூலிமா நம்ம மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஒரு ஈரோட்டில் நம்ம பண்ணும்போது ஒரு 1300 பேர் மேலே கலந்து கொண்ட ஒரு மாநாடு இருக்குது. சேலத்தில் பண்ணும்போது ஒரு 700-800 பேர் கலந்து கொண்ட மாநாடுகள் இருக்குது. அதெல்லாமே நம்ம பேர் அதோடு நிறுத்திக்கணும். அதுவே நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்த அடையாளம் இது கிடையாது, நம்மளுக்கான அடையாளம் இது கிடையாது, நம்ம அதுதான்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, வேற ஒருத்தரை காட்டுறாங்க, நம்ம அடுத்த நிலைக்கு போகணுங்கும் போது நம்ம அதை தாண்டி போயிடணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒவ்வொருத்தரை படைப்பார். ஜோதிடத்துக்குன்னு என்ன படைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான வேலைன்னு ஒன்று இருக்கும், அந்த வேலையை கொடுத்துருவார். அதை தாண்டி நீங்கள் சிந்திக்க கூட முடியாது. அப்போ நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படிங்கும்போது நான் ஃபீல் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு நினச்சோம், இருந்துட்டோம். 8000 மாணவர்களுக்கு மேலே உருவாக்கியிருக்கோம், சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம், ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், ஐபிஎலுக்கான ரூல்ஸை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் பேலன்ஸின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சோம். நம்ம கண்டுபிடிக்கல, எல்லாம் கிரகங்கள் கொடுத்ததா. பேலன்ஸின்னு பராசருடைய அக்மார்க் முத்திரை குத்துன ஒரு பாடம் தான். ஆனால் யாரும் டிரைவ் பண்ணாத ஒரு ஏரியாவை நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ அதனால அதுக்கு ஒரு நேம் கிடைக்குது. பேலன்ஸ் சீரியெல்லாம் ஒரு இதா அப்படின்னு ஒரு காலத்தில் போஸ்ட் போட்டவங்களாம் இருக்காங்க இதே ஃபேஸ்புக்கில். இன்னைக்கு ஐயா பேலன்ஸ் சீரில் என்னன்னு எங்கிட்டே வந்து கிளாஸ் படித்தாங்க அவங்கெல்லாம். அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக இருந்தால் கடவுள் அதுக்கான வழி விடுவார். அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். அப்போ முடிவு பண்ண நம்ம போகிறது கரெக்டு, நம்ம செய்ய வேண்டியது கரெக்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த நேம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ஆல்ரெடி நேம் இருக்குது, பட் ஆனால் நம்ம அதை எஸ்டாப்ளைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இந்த முறை வந்து என்ன பண்ணணும், வேற ஒரு ரூட்டில் 2027 நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன், 3 மாதம் கழிச்சு வரேன்டா பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது என்னன்னா, ஜோதிடத்தில் நிறைய கரை காணலாம், நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய கருத்துக்களை பேசலாம். ஆனால் என்னன்னா, உங்களுக்கு இட்ட பணியை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு இடத்துல முன்னேற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கவுங்க அது பண்ணட்டும். அவங்கள முன்னோடிகளாக வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர அவங்கள டார்கெட்டாக வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஒரு காலத்தில் பொன்னையாசாமி ஐயா மாதிரி பேர் வாங்கணும்னு நினச்சோம். வாங்கிதான் பொன்னையாசாமி ஐயாவோட தான் காரணம். அது கூட சீக்கிரமாக கொடுத்துட்டாரு கடவுள். உண்மையாகவே சீக்கிரம் கூட அவர் கூட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு 2012-13 கிடைச்சிச்சு. ரொம்ப எளிமையாக கிடைச்சது எங்களுக்கெல்லாம். நல்ல வசந்த ஐயா கூட பழகணும்னு நினச்சோம். நினைச்சு 1 மாசத்துக்குள்ள அவருக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அவர் பக்கத்துல பெட்ல கூப்பிட்டு ஐயா தான் அறிமுகப்படுத்தினாரு. சரவணன்ங்கிறவர் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் பொழுது பக்கத்துல கூப்பிட்டு அத்தனை கூட்டம் உட்கார்றக்கே இடம் இல்லை. நல்ல வசந்தன் ஐயா கிட்ட அவர் கூப்பிட்டு பெட்ல உட்கார வச்சுக்கிட்டாரு. ஐயா தான் ஞாபகப்படுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா ஐயா? அது மாதிரி வித்யாதரன் ஐயா கூட பழக்கம் இருக்கு, ஆதித்ய குருஜி கூட பழக்கம் இருக்கு, செல்வி ஐயா கூட பழக்கம். நீங்க எத்தனை பெரிய ஜோசியம் சொல்றீங்களோ அத்தனை பேர் கூடயும் ஆரம்பத்திலேயே அந்த குரு திசையில எல்லாமே கிடைச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ எல்லாம் போடுவாங்க. அத்தனை பெரிய ஆள் ஒரே டயத்தில் மீட் பண்ணேன். அதுவும் கடவுள். அப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னா எந்த டயத்தில் எது கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. காசு வேணுமா அந்த டயத்தில் கொடுப்பாரு, மக்களுடைய தொடர்பு வேணுமா அந்த டயத்தில் கொடுப்பாரு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ ஜோதிடத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பாவ தொடர்புகளோட நம்மளுடைய ஒரு வேலையை நம்ம இணைச்சிட்டோம்னா ஜெயிச்சிடலாம்.
இந்த பாவ தொடர்புல அப்படியே கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம்னா அங்கே ஜெயிக்க முடியுது. 1-5-9 ஒரு கௌரவம், ஆனால் காசு பணமெல்லாம் இருக்காது. பேர் கிடைக்கும், மாலை மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும். உள்ள கிழிஞ்ச பணியன் போட்டிருக்கமா கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளியிருந்து பார்க்குறப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் 1-5-9. பல பேரை பார்த்துங்க, மாறவே மாறாது. 1-5-9 பூர்வ புண்ணியம் பாகியஸ்தானம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பூர்வ புண்ணியமும் பாகியஸ்தானமும் உங்கள் அப்பனும் உங்கள் பாட்டனும் சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான், அதில் சம்பாதிச்சு வச்சது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்கள் சம்பாதிக்கணும்னா 2-6-10 வேலை செய்யணும். அதே தான் ஷேர் மார்க்கெட்டில் 2-6-10 வேலை செய்யாமல் மார்க்கெட் மேலே போகாது. அது 1-5-9 கனெக்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் இறங்கிடும். இதை வச்சு தான் நாங்கள் அங்கே சொல்கிறோம். இது எப்படி வேணாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய காசு வாங்கினேன்னு கேள்விப்பட்டோம். போஸ்ட்டில் ஒருத்தர் போட்டார், சம்மந்தமே இல்லை வேணா என்கிட்ட நானும் சொல்லி பொறுமையாக சொல்லி பார்த்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அந்த ஈரோடுக்கு நம்மளுக்குமே கொஞ்சம் ஒத்து வர்றதில்லை. வர ஈரோட்லேருந்து வர நல்லா பேசுவேன், நல்ல ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஃபேஸ்புக்கில் இருக்காரு. திடீர்னு வந்து அவருக்கு எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு, ஷேர் ஏதாவது வேணும்னா டிப்ஸ் கேளுங்க தரேன், அதை விட்டு போட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொன்னால், அவர் கேட்டார். என் ஆஃபீஸில் வந்து உட்காருன்னாரு. நிறைய பேர் ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்காரு. போனவங்க அத்தனை பேர் ஃபெயிலியர். அவர் எங்கிட்டே சொன்னார், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்கினாரு. எல்லாரும் ஃபெயிலியர், நானும் வரமாட்டேன், அந்த ஆஃபீஸ் எதுவும் சரியில்லை போல் இருக்கு அப்படின்ட்டு. ஜோதிடர் தானே பார்ப்பாங்க. அப்புறம் நான் வந்து இல்லை சார் நம்ம பார்ப்போம், ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நான் தள்ளி போட்டே இருக்கேன். அப்புறம் அவர் பொறுமையை இழந்து போயிட்டாரு. நீங்கள் மட்டும் சொல்கிறது எப்படி? அந்த சார்ட் அப்படியே நடக்குது, அது எப்படி? பேர் வேணாங்கய்யா, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் நானும் சொன்னேன், அவர் வயசுக்கு மரியாதை கூட எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. கடைசியாக வந்து என்ன சொல்கிறேன், நீ போய் சொல்கிற, நடக்கவே இல்லை, ஃப்ளூக்கில் ஒரு இது நடந்தது. 99 நாள் நடந்தது ஃப்ளூக்காமா, ஒரு நாள் தப்பாக போச்சு, அதுதான் கரெக்டுன்றாரு. 99 சக்ஸஸ், ஒரு ஃபெயிலியரு, அதை வந்து எடுத்து பேசுகிறாரு. நான் சொன்னேன், சரிங்க நான் ஃபெயிலியராகவே இருந்துட்டு போட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு. கடைசிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க, நம்ம மேலே அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்க. அவர் எங்கிட்ட சவால் விடுறாரு, உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட்டுட்டீங்கன்னா நம்ம வேணா உங்களை நம்புறேன் அப்படின்னாரு. நான் பேலன்ஸ் ஷீட் போடுறேன், பந்தயத்துக்கு வச்சுவோம். பேலன்ஸ் ஷீட்டை போட்டு அந்த பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட் நீ தரதா இருந்தா நான் வந்து போடுறேன். இல்லைன்னா என்ன பண்ணலாம், என்ன கேட்குறேன், இல்லைன்னா நான் ஜோதிடத்தை விட்டு போயிடுறேன். சப்போஸ் போட்டுனா நீ அந்த பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டு தானே? அதானே ரூலு. பெட்டு வச்சா கரெக்டாக பெட்டு வைக்கணும். அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை. நான் சொல்கிறேன் இருக்குப்பா, நான் போடுறேன், ஆனால் உன் சொத்தை விற்க ரெடி ஆகிக்கோ அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லணும், சவாலுக்கு வரவர் சவால் விடணும். வரணும் இல்லை, வரல. என்ன தெரியுமா பண்ணாரு, அது வந்து பேசிட்டே இருக்காரே தவிர அதுக்கு மட்டும் வரல. ஏன்னா அவருக்கு டவுட்டு, ஒரு வேளை பண்ணியிருப்பானோ, ஒரு வேளை பண்ணாமல் இருப்பானோ, நம்ம கிட்ட தான் ஏமாத்துறனோ. ஆனால் ரூல் படி கரெக்டாக நடந்திருக்கு. அதான் ஜோதிடம். எதிராளியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உட்கார வைக்கிறோம்ல, எதிராளியாக இருந்தாலும் அதுதான். அப்போ நம்ம சக்ஸஸ் ரேஷியோ அவர் தெரிஞ்சதுனால தான் நம்ம கிட்ட வர்றதுக்கே யோசிக்கிறாரு. அப்போ ஜோதிடத்தால் மட்டும்தான் ஒருவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்குது. முதல்ல ஒரு காலத்தில் வந்து செலவுக்கெல்லாம் பணமே இருக்காது, சாப்பாட்டுக்கு இருக்காது, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது. குரு திசையில் அவ்வளோ படாத பாடுபட்டிருக்கேன். நாகராஜன் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். சரியா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் கையை வீசிட்டு போகலாம், காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறக்கு அத்தனை பேர் ஐயா ஒரு ஃபோன் பண்ணுங்கய்யா வந்துடுறேன் அப்படின்றானுங்க. கொடுத்தது ஜோதிடம். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நாலேஜை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்துறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த போனை இல்லாம வெளியே எங்கேயாவது போனா கூட 4 பேர் பார்த்தாங்கன்னா கூப்பிடுவாங்க, நீங்க ஷேர் மார்க்கெட் பண்றீங்களா அப்படிம்பாங்க. ஐயா நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், காசு கொடுக்கணும், கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வாலெட் வந்து இப்போ வாலெட்டே வச்சுக்கிறது இல்லை, நம்ம வாலெட் எல்லாம் பொதுமக்கள் தான். எனக்காக அவன் பாக்கெட்ல பணம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜோதிடம் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு தடவை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கிறப்போ ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தேன், கவலையப்படாத, கடைசி கோயில் இருக்கு, குறி சொல்லியா சம்பாதிச்சிடலாம். ஏன்னா எனக்கு கோச்சாரம் தெரியும். கோச்சாரத்துல கிரகங்களை இணைச்சு ஒரு பலனை சொன்னா வந்தவனுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு ஏறக்குறைய எல்லா ஜோதிட முறைகளும் படிச்சதுனால ஐயா கிட்ட ஒரு 2 பாயிண்ட், ஒவ்வொரு ஆசிரியர் 2 பாயிண்ட் எடுத்து சொன்னா, ஏதோ சித்தர் போல் இருக்கடா, இவன் பார்த்த பிச்சைக்கார சித்தன் ஏதோ ஒரு பேரை வச்சு நம்மளுக்கு சித்தர் சொல்லி இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். கடவுள் நீ இப்படி போயிருவியாடா, அப்படியெல்லாம் போகக்கூடாது வாடா அப்படின்னு இந்த வகையில் தொட்டாரு. ஸோ ஜோதிடம் என்பதை நம்ம நினைக்கிற மாதிரி மாத்திக்க முடியும், ஆனால் ஜோதிடத்தை வச்சு நம்ம விளையாடக்கூடாது. நான் திரும்ப ஒரு சொல்றது ஒரே விஷயம்தான் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கோ நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். 100% அதனால உறுதியா சொல்ல முடியும். நம்மளை வந்து ஒரு காலத்தில் நண்பர்களாக நினைத்தவர்கள், போட்டியாளர்களாக நினைச்சவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடிவு பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஜோதிடம் தான்.
எதிராளிகள் கூட கொஞ்சம் தயங்கி இவனை திட்டணுமான்னு யோசிக்க வைக்கக்கூடிய இடம் ஜோதிடம் தான். ஜோதிடத்தில் இருக்கிறனால மட்டும் திட்டாமலாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக திட்டுவானுங்க. மறைமுகமாக திட்டுறமா நேரடியாக திட்டுறமாங்கிறத பேச்சு. மறைமுகமாக திட்டுறானா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நேரடியாக திட்டுறானா நீங்கள் நீ அதே இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணணும். அப்போ உங்களோட திறமை அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஸோ இது வந்து நம்ம எப்படி காட்டலாம்? ஜோதிடமாக சொன்னீங்கன்னா எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசங்கிற பேரில் தான் ஓடும். ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சினிமா மாதிரி எல்லா ஜோதிடரும் கூடுற மாதிரி சினிமாவில் எல்லா நடிகர்களும் கூடுவாங்க. ஆனால் கூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே ஒரே ஆள் நடிகருங்கிற பேர் தான் இருக்கும். நம்ம சென்றடைய வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் சார்ந்த இடம். பொதுமக்கள் மட்டும்தான் உங்களை செலிபிரிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியுமே தவிர ஜோதிடர்கள் அல்ல. நீங்கள் ஜோதிட திருப்திப்படுத்த நினைக்கவே நினைக்காதீங்க. யார் வேணால் முன்னாடி போட்டோம், உங்களுடைய பொதுமக்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் தான் உங்களுக்கான பொருளாதாரத்தை தரக்கூடிய அந்த 2-6-10. ஸோ அவங்கள திருப்திப்படுத்தினா போதும். காசு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஜோதிட திருப்திப்படுத்த அவசியமே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப திமிர்றா, யார்ட்டையும் இது பண்ண. நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன், ஐயாவுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். ஆனால் யாருக்கும் இறங்கி போக மாட்டேன். அது ஒன்று தான் பிரச்சனை என்கிட்ட. எல்லாரும் திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, யாராவது கிட்ட பழகிறது எல்லாம் குறை இருக்கா? சொல்லவே மாட்டேன். எல்லார்டையும் நல்லா பழகுவேன், நல்லா பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன், எதுவும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அவங்களுக்கு அந்த குனிஞ்சு கும்பிடு போனால் அது முடியாது, அது வரமாட்டேங்குது. மேச லக்னம், மேஷ லக்னத்துக்கு எங்கே வரும், சித்திரவசத்துக்கு எங்கே வரும், ஐயாவோட கால புஸ்தகத்தை படிச்சதுனால எனக்கு நான் அப்படியே பழகிட்டேன். அதனால வந்து ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிகள், இந்த பாவங்கள், இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் யார் என்று உணர்ந்தால் ஜோதிடம் உங்களை கூட்டிட்டு போகும். நான் வந்து VFX டிசைனராக இருந்து நான் சொல்லதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுருக்கேன். இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கலுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 லட்சம் ரூபாய். அந்த சம்பாதித்தை விட நல்லா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது இந்த ஷேர் மார்க்கெட்டும் இந்த ஜோதிடம் தான். கிளைண்ட் பார்த்து நம்ம 3 லட்ச ரூபா அட்டன் பண்ணிடுறோம். சிம்பிளாக போட்ட ஃபீஸ் போட்டாலே ஒரு நாளைக்கு 5 கிளைண்ட் அப்படின்னு எடுத்தாலே ஒரு 3 லட்ச ரூபா, எந்த பரிகாரமும் போடாமல் நான் சொல்கிறேன், 3 லட்ச ரூபா அசால்ட்டாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா 5 லட்ச ரூபா கூட நியாயமாக ஜோதிடம் பார்த்தாலே சம்பாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு கொடுக்குது. இதில் கிளாஸ் எடுக்கிற மெட்டீரியல் தனி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு போடுறது தனி. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க 7 lakhs வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னாரு. கம்மியாக சொல்கிறடா 9 lakhs. சரியா? ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும். 7 lakhs அப்படிங்க உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டான்னு தெரியலாம். ஆனால் நீங்கள் ஜோதிடத்தில் கலந்துக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட் என்ன நீங்கள் கணிச்சு முன்னாடியே சொன்னீங்கன்னா கடவுள் இல்லையா நீங்கள்? அப்போ அந்த 7 lakhsங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் இப்படி தூக்கிடலாம். சரியா? அதுக்கு உங்களை 2-6-10 மட்டும் வேலை செய்யணும். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல மூலங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். co-present by பரிகார செம்மல் கே சத்யா, கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.